ரோஹிணி ஏமாத்துனத மனோஜால தாங்க முடியல. விஜயா என்ன ஆறுதல் சொன்னாலும், "இல்லம்மா அவ என்ன இப்படி ஏமாத்திருக்க கூடாது. நான் பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். நான் ஒரு முட்டாள். நான் அறிவாளி கிடையாதும்மா." அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயா ஆறுதல் சொல்றாங்க. "இங்க பாரு மனோஜ், அவ தான் உன்ன ஏமாத்திட்டு போயிட்டாளா? அவள பத்தி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? நாங்கலாம் உனக்கு இருக்கோம் மனோஜ்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜும் தூங்கிடுறாங்க. இங்க சரி மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜயா அமைதியா இருக்கிறாங்க. ஆனா மனோஜ் திடீர்னு நைட் எந்திரிச்சு, "இனிமேலும் என்னால அந்த ரோகிணி ஏமாத்துனத நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. அப்படி ஒரு வார்த்தைய என்னால ஏத்துக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து மருந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இங்க விஜயா எதேர்ச்சியா ரூம்குள்ள வர்றாங்க. பார்த்தா மனோஜ் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி, "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, மனோஜுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. இப்படி கிடக்குறான்." அப்படின்னு சொன்னதும் முத்து வேகமாவும் மனோஜ தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. மனோஜும் பொழச்சிடுறாங்க. விஜயா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ட்டு முத்துவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பார்லர் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் பார்லர் அம்மாவ ரொம்ப நம்புனான்ல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க மனோஜ் நல்லா ஆனதும் விஜயா போய் பார்த்துட்டு இருக்காங்க. "இங்க பாரு மனோஜ் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.